வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இதிலிருந்து மொத்தம் 102 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 50 கொஸ்டின்ஸும் செகண்ட் பார்ட்டில் 52 கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், ஹார்மோன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? கிரேக்கம். ஹார்மன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஹார்மன் என்ற சொல்லின் பொருள் என்ன? கிளர்ச்சி. தாவரங்களில் ஹார்மோனின் பணி யாது? தாவரங்களில் ஹார்மோனின் பணி யாது? கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல். தாவர ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் திறன் படைத்தவை தாவர செல்கள். முதுகெலும்புள்ள விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகள் பல்வேறு செயல்பாடுகளை டேஷ் மூலம் பராமரிக்கின்றன. வேதியியல் ஒருங்கிணைப்பு. உடற்செயலியல் செயல்களான செரித்தல், வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்துபவை ஹார்மோன்கள். தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் டேஷ் தாவர ஹார்மோன்கள் ஆகும். கரிம மூலக்கூறுகள். முக்கிய தாவர ஹார்மோன்கள் எத்தனை? முக்கிய தாவர ஹார்மோன்கள் எத்தனை? 5. தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்களில் பொருந்தாதது. தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்களில் பொருந்தாதது அப்சிசிக் அமிலம். அப்சிசிக் அமிலம் பொருந்தாது. மொத்தம் 5 ஹார்மோன்கள்: ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின். அதில் ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள் இந்த மூன்றுமே வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள். அப்சிசிக் அமிலம், எத்திலின் இந்த இரண்டுமே வளர்ச்சியை அடக்கியாக இருக்கக்கூடிய ஹார்மோன்கள். கீழ்கண்டவற்றில் தாவர வளர்ச்சியை தடை செய்யும் தாவர ஹார்மோன் எது? எத்திலின். எத்திலின் தான் வளர்ச்சியை தடை செய்யும் தாவர ஹார்மோன். தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆக்சின்கள். தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆக்சின்கள். ஆக்சின் என்ற சொல்லை 1931 அறிமுகம் செய்தவர் ஹால் மற்றும் ஹாஜன் ஸ்மித். ஆக்சின்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? வேர் மற்றும் தண்டின் நுனி. சார்லஸ் டார்வின் 1880 எந்த தாவரத்தின் முளைக்குருத்தின் உறை ஒளியின் திசை நோக்கி வளைவதையும் கண்டறிந்தார்? கேனரி புல். அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபலாரிஸ் கனாரியன்சிஸ். அதுதான் சயின்டிஃபிக் நேம். பட்டானிக்கல் நேம் சொல்லுவோம் இல்லையா, அதான் பட்டாணி, பைசம் சட்டைவம். அதில் ஆராய்ச்சி பண்ணவர் மெண்டல். ஆக்சின் என்ற ஹார்மோனை தனது ஆய்வுகளால் அடையாளப்படுத்தியவர் வெண்ட் தனது முதல் ஆய்வில் பயன்படுத்திய தாவரம் அவினா. அப்போ கேனரி புல் அதை யார் பயன்படுத்தினா? சார்லஸ் டார்வின். ஆக்சின் என்பதன் பொருள் வளர்ச்சி. ஆக்சின் என்பதன் பொருள் வளர்ச்சி. அப்போ கிளர்ச்சி என்பது கிரேக்க சொல் ஹார்மோன். அந்த ஹார்மன் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து
வந்த அதனுடைய பொருள் தான் கிளர்ச்சி. ஆக்சின்கள் எத்தனை வகைப்படும்? ஆக்சின்கள் 2 வகைப்படும். இயற்கை ஆக்சின்கள், செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு. கீழ்கண்டவற்றில் எது இயற்கை ஆக்சின் இல்லை? கீழ்கண்டவற்றில் எது இயற்கை ஆக்சின் இல்லை? இண்டோல் 3 பிட்யூட்ரிக் அமிலம், அது மட்டும்தான் இயற்கை ஆக்சின் இல்லை, அது செயற்கை ஆக்சின். அப்போது ஃபீனைல் அசிட்டிக் அமிலமும் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரல் இந்த ரெண்டுமே இயற்கை ஆக்சின்கள். இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் செயற்கை ஆக்சின். கீழ்கண்டவற்றில் எது செயற்கை ஆக்சின் இல்லை? இண்டோல் புரோபியானிக் அமிலம், அது செயற்கை ஆக்சின். நாப்தலின் அசிட்டிக் அமிலம் செயற்கை ஆக்சின். 2,4,5-T அதாவது ட்ரைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம், அது செயற்கை ஆக்சின். ஃபீனைல் அசிட்டிக் அமிலம், அது இயற்கை ஆக்சின். அப்போது ஆன்சர் நமக்கு இதுதான் ஆன்சர். இது மட்டும்தான் செயற்கை ஆக்சின் இல்லை, இது இயற்கை ஆக்சின். அதிக செறிவில் ஆக்சின்கள் வேர் உருவாதலை தடை செய்கின்றன. அப்போ குறைந்த செறிவில் ஆக்சின்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வேர் உருவாதலை தூண்டும். குறைந்த செறிவில் வேர் உருவாதலை தூண்டும், அதிக செறிவில் வேர் உருவாதலை தடை செய்யும். நுனி மொட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்கின்றன. இதற்கு டேஷ் என்று பெயர். நுனி ஆதிக்கம். தாவர செல்களில் செல் பகுப்பை ஊக்குவிக்கும் ஹார்மோன் சைட்டோகைனின்கள். தாவர செல்களில் செல் பகுப்பை ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள் சைட்டோகைனின்கள். ஹைனசிஸ் என்றால் பகுப்பு. ஹைனசிஸ் அப்படின்னா பகுப்பு. இது சைட்டோஹைனசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. சைட்டோஸ் அப்படின்னா செல்லை பற்றிய படிப்பு சைட்டாலஜி. சைட்டோஹைனின்கள் முதலில் எந்த மீனின் விந்து செல்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டன? ஹர்ரிங் என்ற அந்த மீனின் விந்து செல்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவை தான் சைட்டோஹைனின்கள். அப்போ இந்த கட்டில்னு ஒன்று இருக்குது இல்லையா, கட்டில்னாலும் அதுவும் ஒரு மீன் வகை தான். இது சிந்துவெளி மக்கள் தோல் நோய்க்காக பயன்படுத்திய மீன். அதனுடைய எலும்பை தோல் நோய்க்காக பயன்படுத்துவாங்க கட்டில். அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சியாமைஸ் மக்காச்சோளம் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோஹைனின் டேஷ். ஆன்சர் சியாட்டின். சைட்டோஹைனின் டேஷில் அதிகம் காணப்படுகிறது. தேங்காயின் இளநீர். பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பவை சைட்டோஹைனின்கள். அப்போ ஆக்சின்கள் என்ன பண்ணும்? நுனி ஆதிக்கத்தை செலுத்தும் இல்லையா. நுனி மொட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பவைகளாக இருக்கும். சைட்டோஹைனின்கள் பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பவை. சைட்டோஹைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமையடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. இதற்கு டேஷ் என்று பெயர். ரிச்மாண்ட் லாங் விளைவு, ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் ஜிப்ரலின்கள். அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் ஜிப்ரலின்கள். நெல் பயிரில் 1926இல் பக்கானி நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் குருசோவா. நெல் பயிரில் 1926 பக்கானி நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் குருசோவா. ஃப்ரிட்ஸ் வார்மால்ட் வெண்டுன்னு இருக்குது. அப்போ இவர் அந்த அவினா தாவரத்தில் அந்த ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கண்டுபிடிச்சவர். அதை கண்டுபிடித்து அதுக்கு ஆக்சின் அப்படின்னு சொல்லி பெயரை வைத்தவரும் ஃப்ரிட்ஸ் வார்மால்ட் வெண்டு தான். பக்கானி நோய் அல்லது கோமாளித்தன நோயை உண்டாக்கும் பூஞ்சை ஜிப்ரில்லா பியூஜிகுராய்.
அதுதான் பக்கானே நோய் அல்லது கோமாளித்தன நோயை உண்டாக்கும் பூஞ்சை. கிளாவிசப்ஸ் பர்பாரியா இது என்ன அப்படின்னா பகற்கனவை உண்டாக்கும் ஒரு வகை பூஞ்சை. கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை உண்டாக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள். ஜிப்ரலின்கள் தான் கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை உண்டாக்கும் ஹார்மோன். நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன. இதற்கு டேஷ் என்று பெயர். போல்டிங் என்று பெயர். அதே நேரத்தில் தாவரங்களில் முதுமையடைவதை நிறுத்தி வைப்பது, அதுக்கு இது ரிச்மாண்ட் லாங் விளைவு. அப்போ ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின். சைட்டோகைனின் இளநீரில் அதிகமாக காணப்படும். விதைகளற்ற கனிகள் உருவாதலை அதிகம் தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின் தான். அதிகமாக தூண்டும் ஹார்மோன் கேட்டிருக்கு. விதைகளற்ற கனிகள் பார்த்தினோகார்பிக்னு சொல்லுவோம், அது ஜிப்ரலின். இறுக்கநிலை ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். தாவரங்களின் பசுங்கணிகங்களில் காணப்படும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். வாயு நிலையிலுள்ள ஹார்மோன் தாவர ஹார்மோன் எத்திலின். வாயு நிலையிலுள்ள தாவர ஹார்மோன் எத்திலின். கனிகளை பழுக்க வைப்பதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எத்திலின். குளிர்காலங்களின் போது பிர்ச் போன்ற மரங்களில் டேஷ் மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. ஏபிஏனா என்னது? அப்சிசிக் ஆசிட் அல்லது அமிலம், தமிழில் அப்சிசிக் அமிலம். நாளமில்லா சுரப்பிகள் குறிப்பிட்ட உறுப்புகளில் செயல்படுகின்றன. இத்தகைய உறுப்புகள் டேஷ் என குறிப்பிடப்படுகின்றன. இலக்கு உறுப்புகள். நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி. அப்போ எண்டோக்ரைனாலஜி தான் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு. சைட்டாலஜி அப்படின்னா செல்லை பற்றிய படிப்பு. நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். சார்லஸ் டார்வின் இந்த பாடத்தில் தான் பார்த்தோம். அவர் ஒரு ஆய்வு முதல்ல மேற்கொண்டிருப்பார். இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்களான WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினர். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரிட்டின். பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போபைசிஸ் டேஸ் வடிவிலான திரட்சியான செல்களின் தொகுப்பாகும். பட்டாணி வடிவம். அந்த பட்டாணி வடிவத்தில் தான் அந்த செல்களுடைய திரட்சியை கொண்டிருக்கும். பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போபைசிஸ்னு சொல்லுவோம். பிட்யூட்ரி சுரப்பியானது எத்தனை கதுப்புகளை கொண்டது? 2 கதுப்புகளை கொண்டது. பிட்யூட்ரி கதுப்புகளின் செயல்பாடுகளில் பொருந்தாதது. முன்புற கதுப்பு அடினோ ஹைப்போசிஸ் என அழைக்கப்படுகிறது. பின்புற கதுப்பு நியூரோ ஹைப்போசிஸ் என அழைக்கப்படுகிறது. இடைக்கதுப்பு மனிதர்களில் காணப்படுகிறது. இதுதான் பொருந்தாதது, இதுதான் தப்பு. இடைக்கதுப்பு அப்படிங்கிறது மனிதர்களில் காணப்படாது. இந்த ரெண்டும் கரெக்டு தான். பிட்யூட்ரி பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. தலைமை சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. பிட்யூட்ரியின் முன்கதுப்பு அடினோ ஹைப்போபைசிஸ் சுரக்கும் ஹார்மோன்களில் பொருந்தாதது. வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கும். தைராய்டை தூண்டும் ஹார்மோன் TSH சுரக்கும். ப்ரோலாக்டின் PRL சுரக்கும். ஆக்சிடோசின் அப்படிங்கிறது முன்கதுப்பு கிடையாது, அது பின் கதுப்பு. ஸோ இது ஆக்சிடோசின் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நன்றி. மீண்டும் அடுத்த 52 வினாக்களை அடுத்த பகுதியில்